வெல்கம் டு அவர் சேனல். 9/11/2024 அன்னைக்கு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அஃபிஷியல் ஆன்சர் கீ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் கீஸ் செக் பண்ணிடலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் நாள். பொங்கல் திருநாள் டேஷ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. சரியான எதிர்ச்சொல்லை எழுதுக. ஏற்றுமதி, இறக்குமதி. சரியான விடையை எழுதுக. என் வீடு அங்கே உள்ளது. சரியான விடை முக்கணிகளுள் ஒன்று மா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். சரியான விடையை தெரிக. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். 6 வகைப்படும். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. உன் பெயர் என்ன? ஓரெழுத்து சொல்லுக்குரிய பொருள் தீ அப்படிங்கிறது நெருப்பு. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திண்டுக்கல். சரியான விடையை எழுதுக. வித்து என்பதன் பொருள் விதை. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எதிர் பிளஸ் ஒலித்தது. பொருத்தமான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். நூலகத்தில் இருப்பவை நூல்கள் ஆகும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. சரியான ஒலிமரபு எழுதுக. குயில் கூவும். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். வேற்றுமை உருபு 8 வகைப்படும். இதுதான் எல்லாம் குழப்பிகிட்டே இருந்தோம். ஸோ அவங்க 8 தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். பின்வரும் ஒன்றில் எது இனிப்பு சுவை உடையது? தேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி அதாவது உலகம் சுருங்கிவிட்டது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும். கழுத்தில் சூடுவது தார். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு, பகல். பொருத்தமான சொல் உருவுகளை எழுதுதல். இடி உடன் மழை வந்தது. தென்றலுக்கு இந்த 2 சுழினா தென்றல் இது வரும். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. 4 பிளஸ் நிலம். உரிய சொல்லை கொண்டு நிரப்புக. நீ ஊருக்கு சென்றாய். சீலை என்பதன் பொருள் புடவை. முதுமை பிளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். நிலையான செல்வம் எதுனா ஊக்கம். பெருமை பிளஸ் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று படித்தான். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். நலமெல்லாம் இதை எப்படி பிரிக்கிறதுனா நலம் பிளஸ் எல்லாம். கண்ணோடாது கண் பிளஸ் ஓடாது. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. கலிங்க வீரர்களே தோன்றிய உணர்வு அச்சம். உள் பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில் கூட்டம். நேற்று பிளஸ் இரவு சேர்த்து எழுதுனா நேற்றிரவு. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. நம்ம கொடுத்த அத்தனை ஆன்சர் கரெக்டு தான், அதே தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தலாம். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது? அது கேரளா. அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். ரோபோட் என்பது மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம்.
இல்லை எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க. கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு ஸ்குவாஷு. அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது? இதுதான் டவுட்டில் வச்சுருந்தோம். ஓடும்போது, ரன்னிங் கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை சினிமா. முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் காவி. பாரத பிரதமரை கொன்ற LTTE சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை? ராஜீவ்காந்தி. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது? நாசிக். துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதற்கு? விளையாட்டு பயிற்சியாளர். இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இது 1 செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் 1. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருக்கோம். நீங்களும் ஆன்சர் எதுக்கும் பார்த்துக்காங்க. 10 9/10. ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு 75 ருபீஸு. 30.043. இந்த கொஸ்டினுக்கு 3.049. -625 ஆன்சர். -35/24 இந்த கொஸ்டினுக்கு. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பர். கால்சியம் டேஷ் வகை உதாரணம்? தாது உப்புகள். காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி பாக்டீரியா. முதலுதவி என்பது நோக்கம் வலி நிவாரணம். தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். H2O என்பது எதன் மூலக்கூறு வாய்ப்பாடு? நீர். மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது? வைட்டமின் A. உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது WHO. குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் ரபி பயிர்கள். மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் சோயிங், விதைத்தல். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் மீத்தேன். நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று தெளிப்பு நீர்ப்பாசனம். பூச்சிகள் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் வேம்பு. சராசரி மாணவனின் நுண்ணறிவு ஈவு 90லேருந்து 109 வரைக்கும். டேஷ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டு? எல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நீரை மாசுபடுத்தும் காரணி ஈயம். நீராவி நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கட்டி என்பது நீரின் டேஷ் நிலை? திண்ம நிலை. நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து புரோட்டீன். உடலில் சத்துக்கள் குறையும் போது டேஷ் உண்டாகும்? சத்து பற்றாக்குறை. இது நம்ம கொடுத்தது தான் ஆன்சர் கரெக்டு. நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருள் சிறுதானியங்கள். இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவணும். எதுக்கு முன்னாடினா உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும். இதயம் தொடர்பான நோய் இரத்த அழுத்தம். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது? புரதம். புவிப்பரப்பில் எவ்வளோ % கொடுத்துருக்காங்கன்னா 70% நீரால் மூடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோடு தான் நமக்கு டவுட் இருந்தது. இதுவும் ரன்னிங் தான் டவுட் இருந்தது. ஸோ அது மட்டும் கிளியராக பார்த்துக்காங்க. கொழுப்பு என்பது டேஷ் தரும் ஒரு உணவு ஆற்றல். உலர்பனி கார்பன் டை ஆக்சைடாக பயன்படுகிறது. பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஷ் முக்கிய அம்சம் ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சம். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது மனதிற்கும். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷுக்கு உதாரணம்? குமிழம். ஓகே, 100 கொஸ்டினுக்கு இப்போ உங்களுக்கு உரிய ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.